நம்ம இந்த வீடியோவில் ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். அந்த துவையலை சாப்பிட்டு தான் நான் 5 கிலோ வெயிட்டை குறைச்சிருக்கேன். இந்த துவையல் வந்து நல்லா பசியும் தூண்டும். இது சாதத்துலேயும் தொட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். 2-3 நாள் வச்சுருந்தா கூட கெடாது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து வேறு இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வாங்க சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அது என்ன துவையல்னு உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இதுதான் பிரண்டை. இது வந்து நான் வீட்டிலையே வந்து தொட்டியில் வளர்த்தேன். அதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து எப்படி வளர்க்கணுன்னா, இந்த மாதிரி பிரண்டை வெளியில் கிடைக்கும்போது வாங்கிட்டு இந்த கணுக்கு இருந்து கட் பண்ணிடணும். இப்படி இந்த மாதிரி கணு கட் பண்ணிவிட்டு இந்த கணுவோட தூக்கி ஒரு மண்ணில் வந்து நீங்கள் ஊண்டி வச்சிங்கன்னா அதுவாக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம தேவைக்கு நம்ம வீட்லேயே நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பிரண்டை. இதை எப்படி கட் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இதை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஒரு பக்கம் பிடிச்சி கட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி மறுபக்கமும் இப்படி பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரண்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிடுங்க, இல்லைன்னா கையை அரிக்கும். அலசிட்டு நல்லா அப்படி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு துவையலுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. உளுந்து வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10-15 பல் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. புளி வந்து ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பட்டவத்தில் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். இப்போ நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ உளுந்து வந்து நல்லா செவக்கட்டும். உளுந்து வந்து இந்தளவுக்கு செவந்தா போதும். இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து இஞ்சியும் சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுருக்கலாம். இப்போ இந்த பிரண்டையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டையை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இப்போ ரொம்ப பேருக்கு பசி இல்லாதவங்களுக்கு, வயிறு உப்புசமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிரண்டை துவையல் அடிக்கடி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையை வந்து லேசாக வதக்கினா பத்தாது. நம்ம போட்ட பிரண்டை நல்லா சுண்டி நல்லா வதங்கணும். ஈரமே இல்லாத நிறம் மாதிரி வதங்கணும். அப்போ தான் இந்த துவையல் வந்து 1 வாரம் இருந்தால் கூட கெட்டு போகாது. ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்குங்க. இப்போ பிரண்டை பாருங்கள் இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பை போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அம்மியில் வச்சு தான் அரைக்க போகிறோம். மிக்சியில் போடுறத காட்டியும் அம்மியில் வச்சு அரைச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் அம்மியில் அரைக்க போகிறேன்.
இப்போ அம்மியில் அரைச்சிட்டோம். இப்போ ஒரு தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விடுங்க கொஞ்சம் தாராளமாக. 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி அந்த அம்மியிலே கழுவி வச்ச தண்ணியோட சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். இது கொதிக்கிறது நல்லா எண்ணெய் பிரியணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் 1 வாரம் இருந்தால் கூட கெட்டு போகாது. பாருங்கள், அல்வா மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் எல்லோரும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.